ஐங்க வணக்கம். இன்னைக்கு பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் அடினியம் வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா? அடினியத்தில் வந்து பூக்கள் வந்து வெயில் அடிக்கும் நல்லா பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த விதைகள் காமிச்சேன் பார்த்தீங்களா? இந்த விதைகள் வந்து நல்லா திரட்சி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ரெடி ஆனோடனே அந்த பச்சையாக இருக்கிறது வந்து காஞ்சிரும். காஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகி அந்த காற்றுல பறந்துடும். இதுக்குள்ளே வந்து அந்த விதையோடு சேர்ந்து பஞ்சு இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து இப்படி கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு தடவை அது மாதிரி தான் கட்டி வச்சு விதை எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் கூட வீடியோ இருக்கும். இது பாருங்கள், இது வந்து கிளையிலேருந்து வந்த விதை இது. சரியா? இது பாருங்கள், இதே இடத்துல பூ பூத்துச்சு பார்த்தீங்களா? பூவிலேருந்து வந்திருக்கு விதை. 2 விதமாக தான் வரும். அதே மாதிரி இன்னொரு செடி பாருங்கள், சின்ன செடி. இதில் வந்து பூ பூத்துச்சு. அந்த பூ இந்த இடத்துல காம்பு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, 2 இடத்துல வந்திருக்கு. இந்த பூ விழுந்தோடனே இப்படியும் நமக்கு வந்து விதைகள் வந்து கிடைக்கும். பூலேருந்தும் வரும், நமக்கு கிளையிலேருந்து இப்படி இந்த இடத்துல தனியாகவும் வரும். 2 விதமாக வந்து அடினியத்தில் நம்ம வந்து விதைகள் எடுக்கலாம். ஒரு தடவை நம்ம செடி வாங்கி வச்சிட்டோம்னாக்கும் நமக்கு தொடர்ந்து நம்மளே செடி வந்து உற்பத்தி பண்ணலாம். அப்படி நமக்கு வந்து அடினியத்தில் தொடர்ந்து நமக்கு விதைகள் கிடைக்கும். ஆனால் பராமரிக்கிற மட்டும் கொஞ்சம் கவனமாக இந்த மழை காலத்தில் பார்த்துக்கணும். இல்லாட்டி வேர் அழுகல் வந்துடும். கிளையிலையுமே காய இருந்துச்சுனாக்கும் தண்ணி பட்டுச்சுன்னா ஃபுல்லாக அழுகிரும். இது செடி வந்து நமக்கு வேஸ்ட்டுன்றப்ப தான் நமக்கே தெரியும், அதை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். மற்றபடி ஒரு தடவை நம்ம செடி வாங்கி வளர்த்துட்டோம்னாக்கும் நமக்கு தொடர்ந்து செடிகள் நம்மளே உற்பத்தி பண்ணலாம். பாருங்கள், அப்படி தான் நான் ஒரே ஒரு செடி தான் வாங்கினேன். அதுலேருந்து தான் இவ்வளோ செடிகள் வந்து நான் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேங்க. பாய்ங்க.